குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம திருநெல்வேலியில் 3வது நாள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அங்கங்கே தண்ணிகள் அப்படியே வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. குளம் குட்டை எல்லாமே ஃபுல்லாகிக்கிட்டு இருக்கு. டேம்லேருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக நம்ம குழந்தைகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இந்த மழை காலங்களில் குழந்தைகள் சேஃப்டியில் நம்ம செய்ய வேண்டியது செய்யக்கூடாததை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது குழந்தைகளை தயவு செய்து வெளியில் விடவே விடாதீங்க. இந்த கால நிலையில் குழந்தைகள் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. உற்சாகமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு ஸ்கூல் கிடையாதுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சைக்கிள் எடுத்துகிட்டு ரோட்டை சுற்றணும்னு நினைப்பாங்க. மழையில் நனையணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு குளம் குட்டையை போய் வேடிக்கை பார்க்கணும், அதில் கல் எடுத்து எரியணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதை நீங்கள் 100% அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. வெளியில் சின்ன ஒரு குழி இருக்கும், மழையில் பெஞ்சிருக்கிறதுனால அந்த குழி கொஞ்சம் பெரிய குழியாக இருக்கும். குழந்தைகள் அது நமக்கு தெரிஞ்ச குழி தானே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் அந்த குழிக்குள்ளே போய் என்ன செய்வான், சைக்கிள் போட்டு விடுவான். அந்த குழி பெரிய குழியாக இருக்கும். அதனால அவனுக்கு பேலன்ஸ் தவறி கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் போகிறதுக்கு அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. வெளியில் இருந்து சாப்பாடு எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க. வெளியிலேருந்து சாப்பாடு அவங்க கண்டிப்பாக சுத்தமாக செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. குழந்தைகளுக்கு இது லீவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச அளவு அவங்களோட உட்காந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைகள் உங்கள்கிட்ட இருந்து ஆசைப்படுறது என்னதுன்னா உங்களுடைய நேரத்தை அவங்களோட செலவழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ சுவிட்ச் போர்டு இருக்குது. சுவிட்ச் போர்டில் இந்த மழை காலம் முடிகிற வரை தயவு செய்து ஒரு ஸ்கேலை வச்சோ அல்லது மரக்கட்டையை வச்சோ என்ன செய்யுங்க, அதை சுவிட்சை போடணும், சுவிட்சை ஆஃப் பண்ணணும். மோட்டார் சுவிட்செலாம் குழந்தைகளை யூஸ் பண்ண அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. பெரிய பெரிய மரங்களுக்கு கீழே பிள்ளைகளை நிறுத்தாதீங்க. பிள்ளைகள் போய் விளையாட போகிறேன், இல்லை பின்னால் நம்ம வீட்டு தோட்டம் இருக்குது, தோட்டத்துக்கு பின்னால் அந்த மரத்துக்கு கீழே போய் பிள்ளைகள் நிற்க, நம்ம தோட்டம் தானே அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த இடி மின்னல் அதெல்லாம் அந்த மரத்தில் தான் என்ன செய்யும், விழுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு ஒயர் ஏதாச்சும் அருந்து கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா உடனே அந்த குழந்தைகள் வீட்டில் சொல்லணும். நீங்கள் ஒரு ஈபியில் போய் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்ளம் என்னதாயிரும், சால்வ் ஆயிரும். ஈபிக்காரங்க என்ன செஞ்சுருவாங்க, அதை சரி பண்ணிடுவாங்க. அதனால் இப்போ பைக்கில் போகிறீங்க, பைக்கில் போகும்போது கண்டிப்பாக குழந்தைகளை குடையில் அழைத்து செல்லக்கூடாது. இப்போ அப்பா ரெயின் கோட் போட்டு ஓட்டிக்கிட்டு போகிறாரு, பின்னால் என்ன செய்வாங்க, நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். பின்னால் குழந்தைகள் என்ன செய்வாங்க, கொடையை பிடிச்சிக்கிட்டே போவாங்க. இந்த கொடையை பிடிச்சிட்டு போகிறது தான் ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமாக இருக்கணும். குழந்தைகளை வெளியில் அழைச்சிட்டு போகாதீங்க. இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஒரு ரெயின் கோட்டை போட்டு என்ன செய்யுங்க, அவங்கள கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் இந்த போஸ்ட்டில் அந்த துணியை காய போடுறது, அந்த ஒரு பழக்கம் நம்ம கிராமத்தில் நிறைய இருக்குது. போஸ்ட் பக்கத்தில் நிற்கிறது, சும்மா பேசிகிட்டு இருக்கும்போதே போஸ்ட்டில் கையை வச்சுக்கிட்டு பேசுறது, நம்மளுடைய கால்நடைகளை அதில் தட்டி விடுறது, இந்த தவிர மழை காலம் முடிகிற வரை என்ன செய்யாதீங்க, செய்யவே செய்யாதீங்க. அதுக்கப்புறம் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. வயசானவங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது அங்கே என்ன செஞ்சிடும், ரொம்ப வழுக்கும். அதனால் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களும் சேஃப்டியாக இருப்பாங்க. அதாவது தண்ணியை நல்லா சூடுபடுத்தி குழந்தைகளை கொடுங்க. பிள்ளைகளுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் கொஞ்சம் படிப்பு சொல்லிக் கொடுங்க. உங்கள் ஸ்கூலிலேருந்து நிறைய அசைன்மெண்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க்கு கொடுப்பாங்க. பிள்ளைகள் கொஞ்சமும் படிக்கணும், அப்படி வீட்லேயும் அமைதியாக இருக்கணும், சேஃப்டியாக இருப்பாங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.